ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மத்திலே தம்முடைய மகா பெரிய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படியிட்டு அந்த பரலோக தேவனை நாம் வரவேற்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியை நாம் வரவேற்க போகிறோம். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று அவர் சொன்னார் அல்லவா. உங்கள் வாயை விரிவாய் திறந்தவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்த 3 நாட்கள் உங்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நல்ல ஒரு ஆராதனை எங்களோட பேசுங்கப்பா. கூப்பிடுங்களேன், அப்படியே கூப்பிடுங்களேன், அப்படியே கூப்பிடுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமனதாக ஜீவனை மீட்டதால் என்னாலும் துதிப்பார். ஏனாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையினில் உன்னதனா செய்த, இந்நாள் வரையினில் உன்னதனா செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஏனாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பார். நன்மையாலுன் வாயை நீரைத்தாரே ஊட்டியாய், நன்மையாலுன் வாயை உன் வயது கழு கைப்போல் பலங்கொண்டு, உன் வயது கழு கைப்போல் பலங்கொண்டு ஓங்கும் நீலமை போலாகவே செய்தனா என்னாலுமே துதிப்பார். ஏனாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனா செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனா செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஏனாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய தெய்வம், தாம் ஒருவரே அனந்த ஞானமுள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற உத்தமமான ஒரே இறைவன் இந்த மாலை வேளையில நம்மத்திலே வரும்படி நாம் அழைப்போம்.
பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சமீபயமுள்ளவர் மேலவரருள் சமீபயமுள்ளவர் மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார் ஏனாத்து ஆவேனி என்னாலுமே துதிப்பார் இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த என்னில் நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார் ஏனாத்து மாவேனி என்னாலும் துதிப்பார். எங்கள் வாயை நன்மையினால் நிரப்புகிறவர், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு இரக்கம் வைக்கிற நல்ல தெய்வம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இல்லை என்றால் ஒன்றும் எங்களால் முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. சகல சத்துன் கட்டுகளை, பிசாசின் கிரியைகளை, துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீசனை மறைத்து நீர் பேசும். என் நாவின் மேல் உம்முடைய அபிஷேகத்தை வையும். இந்த ஆளுகை, இந்த ஆலயம், அடியேன், இந்த வளாகம் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு முதல் நாள் செய்தி, உங்களுடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கூப்பிட போகிறேன், ஏசப்பா எனக்கு பதில் கொடுக்க போகிறார். நாங்கள் இந்த அற்புத பெருவிழாவிலேயே ரொம்ப குறுகிய சின்ன கூட்டம் இந்த கூட்டம் தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்களேன். ரொம்ப சின்ன கூட்டம். நிச்சயமாக இது ஆரம்பம்தான். நாங்கள் காட்டுமன்னார்குடியில் அற்புத பெருவிழா நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு 300 பேர் வந்தாங்க முதல் கூட்டத்துக்கு. இன்றைக்கி 1000 போயிட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். அதே போல் சீர்காழி, அதே போல் சிதம்பரம், அதே போல் மயிலாடுதுறை. அதனால் இந்த வருஷம் நடத்துகிற கூட்டம் நிச்சயமாக இது நமக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். பக்கத்தில் கையை பிடிங்க. உன் அறிவுக்கு எட்டாத காரியம், நீ யோசிக்காத காரியம், நீ நினைத்து கூட பார்க்காத காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போறாரு. நல்ல கையை தட்டி கூட அந்த நல்ல தெய்வத்தை நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேங்கிறார். எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஆமேன் என்றும் இருக்கிறது. எப்பயுமே ஒரு ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி தெய்வம் ஒரு கண்டிஷனை வைப்பார். நீங்க பைபிள்ல எங்க வேணாலும் படிக்கலாம். இந்த காரியம் செய்தால் நான் இந்த காரியத்தை செய்வேன். இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ கூப்பிட்டா அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கூப்பிடும் பொழுது எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உண்டு. அவர் சொல்றாரு, நான் ஐ வில் ஆன்சர். நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன், நான் உனக்கு பதிலை கொடுப்பேன். ஏதோ கேட்டுக்கிட்டு உச்சி கொட்டிக்கிட்டு பரிதாபப்படுற ஒரு தெய்வத்தை நான் பிரசங்கம் பண்ணலைங்க. 1996 வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு 10,000 பேருக்கு மேல கூடியிருந்த இடத்தில் இயேசு என் பெயரை சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அன்றையிலிருந்து 27 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வரேன். 27 ஆண்டுகள் ஒரே ஒரு காரியத்தை நான் ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம் பக்கத்தில் வந்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு மறு உத்தரவு, நான் உனக்கு பதிலை தருவேன். நீ அறியாத, உன் அறிவுக்கு எட்டாத காரியம், உன் அறிவுக்கு எட்டாத விஷயம். ஒருவேளை இங்கே பல மருத்துவ அறிக்கைகளோட உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை பலவித வேதனையோட உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ அந்த கோர்ட்டு கேஸ் அப்படி இருக்குதே, ஐயோ அந்த மருத்துவ அறிக்கை அப்படி இருக்குதே, ஐயோ அந்த வேலை பிரச்சனை அப்படி இருக்குதே. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எப்படி புரியும்? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமையோடு நீங்க இங்க இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ அறியாத காரியத்தை ஏசப்பா உனக்கு இன்னைக்கு செய்ய போறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லு. நீ யோசிக்காத காரியம், நீ யோசிக்காத காரியம். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இங்க இருக்கலாம், ஒருவேளை காயப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த கவலையோடு கண்ணீரோடு நீங்க இங்க இருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, நீ கூப்பிடு, நான் என்னன்னு கேட்பேங்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ? அவர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் உன்னை கைவிடாத நல்ல தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள ஒரே தெய்வம். அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இத்தனை ஆண்டுகள் கூப்பிட்டு 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 பார்த்து என் லைஃப்ல ஒரு பதிலுமே இல்லை. உங்களுக்கு தான் இந்த கூட்டம், உங்களுக்கு தான் இந்த கூட்டம். ஆமென் சொல்லுங்க. சீர்காழி பகுதியில் அன்பின் வார்த்தை ஊழியங்களும் ஹென்றி சாமில் இயேசுவின் வல்லமை ஊழியம் இணைந்து நடத்த கூட்டத்தில் 2வது நாள் பாஸ்டர் விக்டர் அங்கே வந்திருந்தார். ஏராளமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அதுல ஒரு அற்புதம் என்னை உலுக்கியது. வில்சன் பாஸ்டர் அழுதார், தங்கதுரையா பாஸ்டர் ஸ்டேஜில் உட்கார்ந்து அழுதார். அந்த அற்புதம் நடந்த உடனே என்ன தெரியுமா? ஒரு அன்பு தாயார், அவருடைய ஸ்பைனல் கார்டு டோட்டலாக அடி, பெரிய மேஜர் ஆக்சிடென்ட். ஸ்பைனல் கார்டில் 16 இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருந்தாங்க. நான் விட்னஸோட சொல்கிறேன், மெடிக்கல் ரிப்போர்ட்டோட நான் பேசுகிறேன். 16 இடத்துல ஸ்க்ரூ அந்த ஸ்பைனல் கார்டில். பாருங்களேன், காலில் ஆணி குத்துனா கூட தெரியாதுங்க உங்களுக்கு, காலில் ஆணி குத்துனா கூட தெரியாது, நடந்தா கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இப்படி ஒரு சகோதரி வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை சுகப்படுத்த போகிறார். எனக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. மேடைக்கு ஓடி வந்தாங்க. 5 ஆண்டு காலமா இந்த பிரச்சனை. கீழே உட்கார முடியாது, தரையில் உட்கார முடியாது, சேர்ல தான் இருப்பாங்க. மேக்சிமம் டைம் உட்கார மாட்டாங்க, நின்றுகிட்டே இருப்பாங்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் இம்மிடியட்டா கர்த்தர் சுகம் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த ஸ்டேஜ்லேயே உட்காந்தாங்க. 5 வருஷத்துக்கு பிறகு தம்பி மனாசை பார்த்தார், அவர் தாங்க கீபோர்டு வாசிச்சார். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது, ஐயா என் கால்கள் 2 கால்களை உணர்வு வந்துருச்சுங்க ஐயா, என்னுடைய கால்களில் ஒட்டியிருக்கிற மண்ணு கூட எனக்கு தெரியுது.
வித் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறதெல்லாம். அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் வாங்கினேன். அதுக்கு பிறகு அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க எனக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்கு இந்த சாட்சியை சொல்கிறேன் தெரியுமா? நீ எந்த நிலைமையில் இருந்து கூப்பிட்டாலும் அவர் உனக்கு பதில் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள் வருவதற்காக கையை தட்டி, நீ எந்த டெட் எண்டு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பல வருஷம் கூப்பிட்டாங்கய்யா, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீ கூப்பிட்டு பாருங்களேன், மறு உத்தரவு தருவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உத்தரவை தரப்போகிறார் ஆண்டவர்? முதலாவது எரேமியா 33:6 கொஞ்சம் வாசிங்களேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். நான் பரிபூரண சுகத்தை, பரிபூரண ஆரோக்கியத்தை, பரிபூரணமான விடுதலையை கொடுத்து, எப்படிப்பட்ட உத்தரவு? குணமாகும்படி ஒரு உத்தரவு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் சரிதான், இயேசுநாதர் உன்னை சுகமாக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. என் ஊழியமே அற்புத அடையாளங்கள் ஊழியம் தாங்கய்யா. இதுக்காக பல வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்தேன். என்னை பயன்படுத்தினா அப்படி பயன்படுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம் அந்த ஊழியமே. ஆமென் சொல்லுங்களேன். என் ஊழியத்தில் சுகமாக்கப்படாத ஜனமே கிடையாது. அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். ஒரு இடத்துல கூட நான் தான் செஞ்சேன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு டம்மி பீஸு, எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். குணமாகும்படி உத்தரவு, குணமாகும்படி உத்தரவு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நல்லா கவனிக்கிற, அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஸ்பைனல் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்தந்த டாக்டர் அந்தந்த வியாதி தான் சரி பண்ண முடியும். ஆனால் நான் ஒரு மருத்துவரை அறிந்து வைத்திருக்கிறேன், அவர் சகல வியாதிகளையும் குணமாக்குகிறவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சுகத்தை அங்கே வைக்க விரும்புகிறார். 147:3 சொல்லுது சங்கீதம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறதே. என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை குணமாக்காண்டவரே. எத்தனை பேர் அந்த அற்புத சுகத்திற்காக இங்க வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், நான் குணமாவேன். மார்க் 3:15 சொல்லுது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். 12 பேரை தெரிந்து கொண்டு குணமாக்கும்படி அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் மேல் வைத்து இயேசுநாதர் அனுப்பினாராம். இயேசுநாதர் இல்லை, இன்னைக்கு இந்த சகோதரர்கள் இந்த பாஸ்டர்ஸ்லாம் சுகமாக்க முடியுமா? முடியுங்க. எங்க மேல ஒரு அதிகாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தோடு நான் கையை வைப்பேன். ஆமென். என் தாயார் பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க, பல இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் தாயார் பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க, 2 கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி அவுட், 10.7 யூரியா கிரியேட்டின் லெவல். டாக்டர் சொன்னார் ட்ரை பண்ணி பார்க்குறோம், இறந்துருவாங்கன்ட்டாங்க. கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் உட்காந்து ஒரு தனிமையாக, அன்றைக்கி யாருமே இல்லை, தனிமையாக உட்காந்து இந்த ஹாஸ்பிட்டல் வாசல் அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பண பிரச்சனை, ஒரு பக்கம் ஊழியம் இருக்குது. இவங்களுக்கு நம்ம டயாலிசிஸ் லைஃப் லாங் பண்ணால் என்னத்துக்கு ஆகுறது? ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், சுகமாக்கி கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டினா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவர் சொன்னார், எஸ்ஐயா 53:5, என் தழும்புகளால் நான் குணமாக்குவேன்.
நீ வீட்டுக்கு போ, உன் பிள்ளைகளை கூப்பிடு, இரவு முழுசும் ஜெபம் பண்ணு. 2 கிட்னியும் டோட்டல் அவுட்டுங்க. முடியாதுன்னா பாண்டி கொண்டு போனோம். இன்னைக்கு 2 கிட்னியும் டயாலிசிஸ் இல்லாமல், மெடிசன் இல்லாமல் செம்மையாக இயங்கி பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுநாதர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது. இங்க கத்தியின்றி ரத்தமின்றி ஆபரேஷன் நடக்குது. அவர் சொல்றாரு, நான் அவர்களை குணமாக்குவேன். குணமாக கூடிய ஒரு உத்தரவு, நீ சுகமானாய் போ, அவ்வளவுதான். ஆண்டவர் அதை அப்படியே செய்வார். தெய்வம் அதை அப்படியே செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை விரும்பணும். குஷ்டரோகி ஒருவன் இயேசுநாதர்ட்ட வரான். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசித்தீர்களேயானால், அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாய் மாறிடு. வேதம் சொல்லுது, அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவ்வளவுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செக் பண்ணி பார்த்துட்டு, இது ரொம்ப நாள்பட்ட வியாதி, இது பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி, இதை என்னால் சுகமாக்க முடியாது. 4 நாள் 5 நாள் அல்ல 4 மாசம் அல்ல 5 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் சுகமாக்கியிருப்பேன் அவர் சொல்றவரே அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர் பார்க்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாய் மாறு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ சுகமா மாறு, நீ நல்லா இரு, இந்த பூமியில சாட்சியா இரு. ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையானாலும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையானாலும் கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை இந்த இரவு செய்து அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. குணமாக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், குணமாகும்படி ஒரு உத்தரவு. நீ சுகமாயிட்ட போ, நீ நல்லாயிட்ட, நீ போ, நீ சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி போ. ஒருவேளை நீ வரும்பொழுது வேதனையோடு, கண்ணீரோடு, பலவீனத்தோடு, அவமானத்தோடு, ஐயோ இப்படிப்பட்ட வியாதி இந்த இடத்துல இருக்கிறதே, இதிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுப்பா? சுகம் அளிக்கிற தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த நியூ ரெகோபோ திருச்சபைக்குள் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் பிரசங்கிக்கிற குல தெய்வம் அவர். அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. என்னை சுகமாக்கினார், என் மனைவியை சுகமாக்கினார், என் தாயாரை சுகமாக்கினார், என் சகோதரியை சுகமாக்கினார், என் பிள்ளைகளை சுகமாக்கினார். எனவே உங்களையும் சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, அந்த நரம்பு பிரச்சனை தாங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும், தேவனுடைய தொடுதல் இறங்கி வரும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், அவருடைய மகிமை இறங்கி வரும். நீ சுகமாக்கப்படுவாய். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. சதுரங்கப்பட்டணம்னு ஒரு இடம் இருக்கு. தம்பி மனாசி வந்திருந்தார். அங்கேயும் மேக்சிமம் டைம் கூட்டு போயிடுவான் அவனை, சில நாட்கள் விட்டுட்டு போயிடுவேன். அங்கே ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் பாருங்களேன், மேஜர் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி காலில் பிளேட்டு வச்சு பல மாசங்கள் நடக்க முடியாமலே இருந்தார். ஸ்டிக் வச்சு தான் வந்தார். கடைசியில் உட்கார்ந்துருந்தார். ஒரு சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய விசுவாசி, ஒரு பெரிய குடும்பம். அது ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. அதில் கடைசியாக ஜோமன் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. நான் அந்த மனுஷனை கூப்பிட்டேன். 2 ஸ்டிக்கோட வந்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே கூப்பிட்டுட்டேன், உங்கள் புள்ள கூப்பிட்டுட்டேன். கூப்பிடுறது என் வேலை, சுகமாக்குறது உங்கள் வேலை. ஆமென் சொல்லுங்களேன். என்ன வெட்கப்படுத்தி விடாதீங்க. வந்தார், ஜோம் பண்ண. அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி பல மாதங்கள் ஆனாலும் அந்த காலை தனியாக கீழே வைக்க முடியாத வலியோடு தான் அங்கே உட்கார்ந்துருந்தார். என் கூட வந்த உடன் ஊழியர்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. அந்த ஸ்டிக்கை, ஒரு ஸ்டிக்கை எடுத்தார், 2வது ஸ்டிக்கை எடுத்தார், நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சதுரங்கப்பட்டது மறுபடியும் 3 மாதம் கழிச்சு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். அப்போ ஓடி ஆடி சேர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். நான் நினச்சேன், இந்த மனுஷனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாரா இருக்கும், ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
அவர் சொன்னார், ஐயா நான் தான் சிக்கோட வந்தேன்ல. அப்புறம் தான் ஃபோனில் எடுத்து ஃபோட்டோவை பார்க்குறான் அவராக இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குணமளிக்கக்கூடிய கர்த்தருடைய உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்படுகிறது. கையை தட்டி ஏகோபித்து, கையை தட்டி ஏகோபித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை சுகமாக்குகிறவர், அவர் உங்களை சுத்தமாக்குகிறவர். என் அன்பு மகள் பிரின்சி வந்திருக்கு, வாங்களேன், சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊழியத்தில் உள்ள சாட்சியை கல்பனாவே பெரிய சாட்சி நிறைய இருக்கும் பாருங்க. அந்த மகள் ஒரு பிஜி ஸ்டாஃப், சாரி பிடி ஸ்டாஃப், பேச்சுலர் ஆஃப் டீச்சர். இவங்க காட்டுமன்னார்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க கையை பார்த்துருப்பீங்க, அப்படியே கையை தூக்கி காட்ட, அப்படியே தழும்பு தெரியுதா? இந்த கை தழும்பு தெரியுதா? தெரியுதா? ஐயா பாஸ்டர்ஸ்லாம் காட்டுங்களேன். தழும்பு தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை சோரியாசிஸ், அப்படியே படபடையா கொட்டும். ஒரு இடத்துல உக்காந்தா அப்படியே தண்ணியா ஊற்றும். இந்த மகள் ஒரே ஒரு நாள் உனக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வர பண்ணுவேன், அன்னைக்கு ஓடுனதுதான் அந்த வியாதி. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சி இந்த மகளுக்கு என்ன தெரியுமா? ஓவரியை கட் பண்ணி எடுத்துருச்சு ஒரு அம்மா. ஒரு ஓவரியை கட் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்குங்க. இவங்க டீச்சர், ஏமாற்ற முடியாது. ஓவரியை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க. ஜெபம் 6 மாசத்துக்குள்ள ஓவரி வளர்ந்துச்சு. குழந்தை எங்க இருக்கான்? குழந்தை எங்க இருக்கான்? வரல. ஆமென் சொல்லுங்களேன். அழகி ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்துரு. கையை தட்டி போங்க. இதான் நம்பிக்கை, இதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். அவர் உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணுவார். கையை தட்டி அப்படியே வாங்கிக்கோங்க பார்க்கலாம். அந்த பலவீனம் உங்களை விட்டு போகட்டும், அந்த பிசாசின் கிரியை உங்களை விட்டு ஓடட்டும். ஒற்றை தலைவலி, குதிகால் வலி சொல்லுவீங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, பைல்ஸ் கம்ப்ளைண்ட், எதுவா இருக்கட்டுங்க, ஒரு சுகம் அளிக்கக்கூடிய கர்த்தருடைய உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, பைபிள்ல இருக்கிறாரு. அவர் பாருங்களேன், வியாதி ஆயிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொன்னாரு. என்ன சொன்னார்? கொஞ்சம் படிங்களம்மா. எசேக்கியா வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்பா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். என்ன சொன்னார் ஏசாயா? எசேக்கியா, நீ மரிச்சு போயிடுவ, நீ மரிச்சு போயிடுவ. உன்னுடைய ராஜ்யத்தை பிரிச்சிரு, கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பண்ணிருப்பா, தான பத்திரம் எழுதி வச்சிரு. அப்படிதானே இருக்கும். உயிர் எழுதி வச்சிருப்பா, சாக போற. சொல்றது யாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி. யாருங்க? இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசியில, இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசி புளிப்பானைக்குள்ள புளி இருக்குங்கிறான், உப்பு பானையில உப்பு இருக்குங்கிறான் இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசி. ஆனால் அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, இயேசுவினுடைய வருகை சொன்ன மனுஷன். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அவன் செத்து போயிடுவான்னு சொல்லு, அவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லு, இனி அவ்வளவுதான் சொல்லு. ஆமா, பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லு. பரியல் தான், கடைசி பரியல் தான், எருசலேமின் ஆலயம் போட்டுருவாங்கன்னு சொல்லுடான்ட்டார் ஆண்டவர். எசேக்கியா ராஜா. யாருங்க ராஜா? யாருங்க? இந்த ஏசாயா எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை சொல்லுங்க, தலையடுங்க சொல்லிருக்கலாம்ல பாஸ்டர். ஆனா அவன் அதை சொல்லல. ஏன்னா ஊழியனுடைய பவர், தீர்க்கதரிசியினுடைய பவர் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்லுங்களேன், திரும்பி படுத்தான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் மன உத்தமமாய் நடந்தேன், உமக்கு முன்பாக நான் நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், நினைத்தருளும். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வந்துருச்சு. என் புள்ள வாழ நினைக்கிறான்டா, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்டா. என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்னு சொல்லு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதற்கு பிறகு அங்கே ஒரு வார்த்தை வரும், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ போவாய்.
இந்த தீர்க்க தரிசனத்தை நான் உங்க மேல டிக்ளேர் பண்றேன். 3வது நாள் நீ ஆலயத்துக்கு வருவாய். இன்னைக்கு முதல் நாள், நாளைக்கு 2வது நாள், நாளைக்கு 3வது நாள் ஆலயத்திற்கு வருவாய். சுகத்தை சாட்சியாய் சொல்ல வருவாய். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சுகமாக்கப்பட போகிறாய். எசேக்கியா, நீ சுகமாக்கப்பட போகிறாய். என் அன்பு மகளே, மகனே, நீ சுகமாக்கப்பட போகிறாய். உன்னை பிடித்து வைத்திருந்த பொல்லாத கிரியைகள், பொல்லாத மாயமந்திர ஆவிகள், பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகள் சங்கரிக்கப்பட போகிறது. நீ விடுதலையாவாய். நீ விடுதலையாவாய். நீ விடுதலையோடு இருப்பாய். உன் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், உன் கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் சும்மா போக மாட்டார். சும்மா போக மாட்டார். உன்னை சுகமாக்கி ஆலயத்தில் வந்து சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுநாதர் மட்டும் செய்வாரா? ஊழியர்கள் செய்ய முடியாதா? ஏன் பேதுரு செஞ்சானே. அப்போஸ்தலர் 9:33 நீங்கள் வாசித்தீர்களேயானால், அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனையா எனும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அவனை பார்த்து என்ன சொன்னான்? எழும்பு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். நீ எழுந்து உன் வீட்டிற்கு போ. நீ எழுந்து உன் வீட்டிற்கு போ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் செய்தார் என்றால் அப்படித்தான். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அடையாளங்களை செய்கிறவர், அவர் உங்களை சுகமாக்குகிறவர், உங்களுடைய வியாதிகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்குகிறவர். அப்படிப்பட்ட ஒரு மங்கள உத்தரவு இன்றைக்கு இந்த திருச்சபை பார்த்து பிறப்பிக்கப்பட போகிறது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி, உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கையை தட்டி பாடுவோம். நல்ல கையை தட்டி. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஓ என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கை தட்டி பாடுவோமா?
Jesus. Amen. Jesus. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சுகமாக்குவேன். ஒரு சுகமளிக்கக்கூடிய கர்த்தருடைய உத்தரவு. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, நீ சுகமாக்கப்பட போகிறாய். நீ பலனாய் இருக்க போகிறாய். நீ சாட்சியாய் 3வது நாள் வரப்போகிறாய். கர்த்தர் இதை உனக்கு செய்ய போகிறார். மிக சுருக்கமாய் 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்களேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து சிறையிருப்பை மாற்றும்படி ஒரு உத்தரவு. உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது. உங்களுடைய சிறையிருப்பை தெய்வம் இந்த இரவு மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனே, கர்த்தருடைய ஜனமே, உன் சிறையிருப்பை அப்பா இன்னைக்கு மாற்றப் போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் பொழுது ஒரு களிப்பை உங்கள் வீடுகளுக்குள், உங்கள் திருச்சபைக்குள், உங்கள் உள்ளத்துக்குள் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்கன்னு தெரியல. சீயோனின் சிறையிருப்பு. சீயோன் கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனத்திற்கே ஒரு சிறிய சிறையிருப்பு, ஒரு நெருக்கம், ஒரு நெருக்கம். இந்த சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருப்பார்களாம். எப்படி இருப்பாங்க? ஒரு கனவு கண்டு முழிச்ச உடனே நம்ம கண்டது கனவா, அது நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம்ல, அப்படி ஒரு சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தார்களாம். வேதம் சொல்லுது, அவருடைய வாய் நகைப்பினால், அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கை ஆனந்த சத்தத்தினால் உங்கள் வாய் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண போகிறார். உன்னுடைய சிறையிருப்பு மாறப்போகுது. என் அன்பு தேவனுடைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியலையே. புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்களை பார்த்து நீங்களே தீர்க்கதரிசனம் சொல்லுங்கய்யா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு எந்த ஊழியக்காரன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் கண்ணாடி வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லுங்க. உங்களை பார்த்து நீங்களே தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். அப்படி தான் நான் வளர்ந்தேன்.
ஆமீன் சொல்லுங்களேன். என்னை பார்த்து நான் சொல்லுவேன், ஹென்றி சாமுவேல், யூ ஆர் மேன் ஆஃப் காட், யூ ஆர் ஸ்மார்ட், நீ அழகா இருக்கிற, நீ சூப்பரா இருக்கிற, நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ சகல செல்வமும் பெற்று இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய். சொல்லி பழகுங்க. சொல்லுவீங்க, ஆனந்த சத்தத்தினால் என் வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கிறதா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை முற்றிலுமாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. உங்க தலையில நீங்களே கை வைங்களேன். கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் என் பலவீனத்தை மாற்றுவார், கர்த்தர் என் இளமையை மாற்றுவார். ஆமென். கோயம்புத்தூர்ல ஐயாரிய சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்தியன் ரிவைவல் அசம்பிளி. 2வது நாள் கூட்டம் முடிச்சுட்டு இப்படி சேர்ல உட்கார்ந்தேன். ஒரு குடும்பம் வந்தாங்க, 3 பேர், அப்பா அம்மா, 13 வயசு பையன். யூடியூப்ல சாட்சி இருக்கு. கிட்டக்க வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். நாளைக்கு ஜெபம் பண்ணி விடுறேன். இல்லைங்கய்யா, ஒன்று பேசணும் உங்கள்கிட்ட. நான் என்னன்னு கேட்டேன். இந்த பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், இங்கே வாடா. என்னடா? என் மகன் அந்த உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை மாதிரியே இருப்பான் அவன். எனக்கு அவனை பார்க்கும்போது என் மகன் மாதிரியே இருந்துச்சு. என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் சாகணும்னு எனக்கு ஜெபம் பண்ணுங்க அங்கிள்னா. என் கண்ணு கலங்கிட்டு, என்னடா 13 வயசு தான் இருக்கும், சாகணும்னு ஏன்டா நினைக்கிற? அவன் சொன்னான், இல்லை அங்கிள், நான் செத்துட்டா நலமா இருக்கும், நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயா இருங்கய்யா செத்துன்னு சொல்லி ட்ரௌசரை கட்டினாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் அழுகி போன சரீரம். பொய் சொல்லலை, யூடியூப்ல இருக்கு வித் விட்னஸோட. அவ்வளோதான் கட்டினாங்க. அப்படி ஒரு நாத்தம். 2 டிராயர் போட்டிருந்தாங்க, உள்ளுக்குள்ள ஒன்று அப்புறம் ஒன்று. சொன்னாங்க, இது ஒரு வித கரப்பானாயா. ஐயா டாக்டர்ஸ் ஏராளமான இவ்வளோ வச்சுருந்தாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன். அவங்க இவ்வளோ வச்சுருந்தாங்க. எனக்கு இது சுகமாகுமா ஆகாதா? இந்த பையன்ட்ட நான் என்ன பேசுறது? இயேசு நல்லவர்னு சொன்னால் இவன் ஏற்றுப்பானா? ஏற்றுக்கிற மனநிலைமையில் இருக்கிறானா? எனக்கு எதுவும் தெரியல. அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அருவருப்பு பார்க்காம அந்த அப்படியே அழுகி போயிருந்த அந்த இடத்துல என் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு தேவ மகிமை இறங்குனுச்சு. ஐயா நாளைக்கு நீ வாடா, கர்த்தர் உனக்கு செஞ்சதை வந்து சொல்லுடான்னு. அடுத்த நாள் வந்தான், இன் பண்ணி டை கட்டி வரிசையில் நின்று கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு ஆச்சரியம், இவன் தானா அது? இந்த பையனா? என் பக்கத்தில் யாரோ உட்காந்தாங்க, என் ஊழியத்துலேருந்து வந்தவங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இது ஜெபம் பண்ணி அனுப்புனேன். இவன் தானே? கடைசியில் இங்கே வாடாண்ண டபக்குன்னு அழுத்துட்டான். என்னன்னு கேட்டா, வெக்கமே இல்லைடா. எனக்கு என்ன அங்கிள் வெக்கம்? சொல்றான், 6 மாசத்துக்கு பிறகு நேற்று ராத்திரி தான் நிம்மதியா நான் தூங்கினேன். அவங்க அம்மா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவங்க அப்பா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இது நடந்தது 2020ஆவது ஆண்டு சார், 2019ஆவது ஆண்டு. 2020ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் மறுபடியும் அதே சபைக்கு போறேன். அவனுடைய சரீரம் நார்மலா இருந்ததை நான் பார்த்தேன். ஐயா இது கனடாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது, ஐரோப்பாவில் இல்லைங்க. உங்க ஊர்ல சுத்திக்கிட்டு தெரியும் பார்த்தீங்களா ஒரு ஆளு. நான் ஏன் மூலமா இயேசுநாதர் செஞ்சது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் யோபு சொல்லுகிறான், ஐயோ என்னுடைய பாரத்தை நான் தராசிலே வைத்தார் கடற்கரை மணலை விட அதிகமா இருக்குமே. மனைவி சொல்றா, உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட. எதுக்கா நீ உயிரோட வாழ்ற? தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் வாழ்ற? கேட்டிருக்கா? எல்லாத்தையும் பறி கொடுத்தான். பிள்ளைகள், சொத்து, சுதந்திரம், வீடு, நிம்மதி எல்லாத்தையும் பறி கொடுத்தான். ஆனால் அவன் சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் பூமியின் மீது வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும். அந்த விசுவாசம் அவனை பொய்த்து போக வச்சுச்சா? இல்லையே. யோபு 42:10 சொல்லுது, யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். எதை இழந்து வந்திருக்கிறீங்க மகளே? எதை இழந்து வந்தோம்? எந்த சிறையிருப்பில் இருக்கிறோம்? இயேசுநாதர் ஒரு எளிய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். இந்த ராத்திரி உன் சிறையிருப்புக்கு ஒரு குட் பை சொல்லத்தான் போற. கையை தட்டி ஆமீன் சொல்லி, ஆமீன் சொல்லி
என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நேரம் கருதி வேகமா போறேன். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தாவீதினுடைய எல்லா விஷயமும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டது. எல்லாத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் அழுதான். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் சொன்னாரு, தாவீதே ஏண்டா கலங்குற, பின்னாடியே போடா, சகலவற்றை நீ திருப்பிக் கொள்ளுவாய். சிறைபிடித்து போன அத்தனை விஷயங்களையும் வேதம் சொல்லுகிறது தாவீது விடுவித்துக் கொண்டான். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? உங்கள்கிட்ட இருந்து சிறைபிடிக்கப்பட்டு போன எல்லாவற்றையும் நீங்கள் இந்த ராத்திரி விடுவித்துக் கொள்வீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி உற்சாகமா. என்றது சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன எதுவா இருந்தாலும், அது என் சுகமா இருக்கலாம், என் பலனா இருக்கலாம், என் ஆஸ்தியா இருக்கலாம், என் சந்தோஷமா இருக்கலாம், என்னுடைய நன்மையா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஓ பலவந்தனால் பிடிக்கப்பட்டது விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை விடுவிக்க கூடுமோ? ஆனாலும் நீ விடுவித்துக் கொள்ளுவாய். யார் ஒன்று புடுங்கினது? எந்த காரியம் ஒன்று புடுங்குனுச்சு? கர்த்தர் சொல்றாரு, இந்த ராத்திரி ரெஸ்டோர் ஆக போது. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த ராத்திரி உன் இடிந்து போன வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ரீபில்ட் பண்ண போகிறார். உன்னை தேவன் உயர்த்தி கட்ட போகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டின கர்த்தர் இந்த ராத்திரி உங்களை கட்டு வைக்க போகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி என் சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எஸ்தருக்கு நன்மை செய்யும் பொருட்டு, முருகதாய்க்கு நன்மை செய்யும் பொருட்டு அந்த ராத்திரிக்கு அந்த ராஜாவுக்கும் தூக்கம் வரல. ஒரு நீதிமானை தொட்டால், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை தொட்டால் அவருடைய தூக்கங்களை கர்த்தர் கெடுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. பராக்கிரமனால் சிறைபிடித்தப்பட்டது, பொல்லாத மனிதர்களால் சிறைபிடித்தப்பட்டது, பொல்லாத அயோக்கியர்களால் சிறைபிடித்தப்பட்டவைகளை கூட கர்த்தர் இன்றைக்கு மீட்டு உங்க கையில கொடுக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை முள்மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்மூடி ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஜீசஸ். நல்ல கையை தட்டி பாடலாமே. ஜீசஸ். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வாணி, கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நல்ல கையத்தடி பாடு, தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு. ஜீசஸ். ஆமென். நல்ல கையை தட்டுங்க. ஜீசஸ். ஆமென், ஆமென். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல் காத்திடுவா, கண்மணி போல் காத்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வாயை திறந்து சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு உத்தரவு இந்த உத்தரவு. ஆமென். எதை இழந்தீங்க மகளே? சீர்காழியில் ஐபிஏ திருச்சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அருமையான பாஸ்டர் பால் பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு 3 நாட்கள் கூட்டத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள், போயிருந்தேன். அப்போது 3வது நாள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி ஜெப வேளை, இந்த சிறையிருப்பை குறித்து கொஞ்சம் பேசினேன். அப்போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. அந்த திருச்சபையிலே ஒரு உடன் ஊழியக்காரியாய் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு அங்கே இருந்தாங்க. பேர் கூட மறந்துட்டேன் நான். நைட்டு 11:30 மணி இருக்கும். எப்படியோ என் நம்பரை எடுத்து, அங்கிள் நான் தான் இன்னார், இந்த சர்ச்சில் இருக்கிறேன், உங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தானே அந்த பொண்ணு தான், சொல்லுமா. நைட்டு 11:30 நாங்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. என்ன ஒரு ஆச்சரியம், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். சொல்லுமான்னு அந்த பாப்பா சொன்னிச்சு, 17 வருஷமா எங்கள் வீட்டு பத்திரத்தை எங்கள் சித்தப்பா பிடுங்கி வச்சிருந்தார். எங்கள் வீட்டு பத்திரத்தை எங்கள் சித்தப்பா பிடுங்கி வச்சிருந்தார். பல நாட்கள் அழுதுருக்கிறோம், பல நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம். நாங்கள் கூட்டம் முடிச்சு 10:30 மணிக்கு தான் அங்கிள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, எங்கள் அண்ணன் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து, உனக்கு எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம்ப்பா, உன் சவகாசமே எங்களுக்கு ஆகாது, இந்தா அப்படி பத்திரத்துன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் செய்கிறது அப்படிதான் செய்வார். விவரிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்வாராம். உன் மைண்டில் அதை விவரிக்க முடியாது. இது எப்படி ஆகும்? அது அப்படியே ஆகும். ஆமீன் சொல்லுங்களேன். இது எப்படி ஆகும்? அது அப்படியே ஆகும். அதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் இந்த இரவு கர்த்தர் செய்ய போறாரு. ஆமீன் சொல்லுங்க. 3வதாய் ஒருவர் காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். எரேமியா 33:9 சொல்லுதுங்க, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையை நிமித்தம் நன்மையை கொடுக்கும்படி பிறப்பிக்கப்படுகிற ஒரு உத்தரவு. நன்மையை செய்ய போறாரு. பாஸ்டர் செய்யா விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புது நன்மை வரப்போகுது. நீங்க நம்பினீங்கன்னா வரும், நீங்க நம்பினீங்கன்னா வருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். போரூரில் சிவிசி கிரைஸ்ட் விஷன் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு. பாஸ்டர் அருள்வழி நேஷன் பிஷப் அவங்க சர்ச்சுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு பில்டிங். வேணா நீங்கள் முடிச்சுட்டு வேணா உட்காருங்க, ஃபோன் போட்டு தரேன் பேசுங்க. நான் சொன்ன எல்லா சர்ச்சுக்கும் இது உண்டு, ஆதாரம் உண்டு. மீட்டிங் போயிட்டே இருக்கு, கடைசி ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. கடைசி முடிக்க போகிற நேரம் ஏசப்பா பேசுகிறாரு, இந்த சபை ஹைடெக்கா மாறப்போகுதுன்னு சொல்கிறான்றாரு. ஹைடெக்கா மாறப்போகுதுன்னு சொல்லு.
நான் சொல்லிட்டு உட்காந்து அந்த பாஸ்டர் பிஷப் அவர் நல்லா நிறைய திருச்சபையில் வச்சிருக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார். ஐயா, இதுக்கு தான் 1 வருஷமாக ஜெபம் பண்ணுறோம். இதுக்கு தான் 1 வருஷமா கர்த்தர் சொன்னதை 1 மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சாருங்க. இன்னைக்கு அந்த திருச்சபை ஹைடெக் சர்ச்சு சென்ட்ரலைசி போட்டு அந்த திருச்சபையை நானும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் தான் போய் திறந்து வைத்தோம், கையை தட்டி. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் செய்கிற நன்மையை கேட்க போகிற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஒரு நன்மையான உத்தரவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. இந்த இரவு இறங்கி வரப்போகிறது, இந்த திருச்சபைக்குள் இறங்கி வரப்போகிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவன் பக்கத்தில் வர்றாரு, என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன செஞ்சா நீ சந்தோஷமா இருப்ப, என்ன செஞ்சா நீ மன மகிழ்ச்சியோட இந்த இடத்துல இருந்து நீ போவ. ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே மகனே, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒரு நன்மையை தெய்வம் கொடுப்பார். லாபான்னு ஒருத்தர் இருந்தான், வேகமா போறேன். லாபான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுடைய மருமகன் யாக்கோபு இல்ல, ஒருத்திக்கு உழைச்சான். அன்எக்ஸ்பெக்டடா இன்னொருத்திக்கு உழைக்கிற மாதிரி ஆயிட்டு. 14 வருஷம் உழைச்சிட்டான். ஒரு புத்தி வருது, என் ஸ்தானத்துக்கு நான் போகணும், என் ஸ்தானத்துக்கு நான் போகணும். மனைவிகளை போய் கூப்பிட்டான், கேட்டான், போமான்னா கிளம்பிட்டான். ஆனால் லாபானுக்கு ஒரு எண்ணம், இவனை எப்படியாவது தனக்குள்ளே வச்சுக்கணும். லாபான் என்பது வஞ்சிக்கிற ஆவி. லாபான் என்பது உன்னுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி. அது பைபிள் சொல்லுது, எடுத்து வாசிங்கன்னா தெரியும். 31:29 ஆதியாகமத்தில், உங்களுக்கு உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் நல்லா கவனிங்க, உனக்கு பொல்லாப்பு செய்ய, உன்னை ஏமாற்ற, உன்னிடத்தில் இருக்கிற பொருளை திருட எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் உன் தகப்பனுடைய தெய்வம் நீ யாக்கோபோடு நன்மையன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக எனக்காக யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கிட்ட கர்த்தர் இந்த ராத்திரி அப்பேராக போறாரு. புரிஞ்சவங்க கையை தட்டுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கிட்ட பேசணும் கர்த்தர் இந்த ராத்திரி போவாரு. அந்த யாக்கோபுக்காக அந்த தெய்வம் ரத்தம் சிந்தல, அந்த யாக்கோபுக்காக அந்த தெய்வம் சிலுவையில தொங்கல. அந்த தெய்வம் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, மனுஷ ரூபம் எடுத்தார்னு பைபிள் சொல்லுது. என் கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும், உங்க கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையின் உத்தரவை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல காலம் பிறக்க போது இந்த 3 நாள்ல மனாசே வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நம்புங்க. என் வாழ்க்கையில் நடக்க போகுதண்ணா, என் வாழ்க்கையில் நடக்க போகுது அங்கிள், என் வாழ்க்கையில் நடக்க போகுது தம்பி, என் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஹென்றி சாம்பல் எப்படி வேணாலும் சொல்லு, உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே வந்து சாட்சி சொன்னிச்ச அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு மூலவியாதி. அவர் வந்திருக்காரா? வரல, நாளைக்கு வருவார். ஒரு நாள் நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு 10 மணி இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஜெபாரையில். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பையனுக்கு ஃபோனை போடு, அந்த பையனுக்கு ஃபோனை போடு. எப்பயுமே ஜெபரூபிலேருந்து நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், வெளியில் வந்து பேசுவேன். அன்னைக்கு ஆவியானவரே உணர்த்துறார், நல்லா உணர்த்துறார். அந்த பையனுக்கு ஃபோனை போடு. ஃபோனை போட, தம்பி எங்கே இருக்க? சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில். நான் சொல்லு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்பா எங்கே போகிற? சென்னை போகிறேன்னா. ஏன்? எனக்கு பைல்ஸ் இருக்குல்லண்ணா, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். உனக்கு பைல்ஸ் இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. வெக்கமாக இருக்குண்ணே. வெள்ளை பேண்ட் போட முடியாது, லைட் பேண்ட் போட முடியாது, டார்க் பேண்ட் ரத்தமாக வரும். நான் சொன்னேன், தம்பி ஏசப்பா இன்னைக்கு ஒரு நன்மை செய்ய போகிறாரு, நீ நம்பிக்கையோட வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு போய் படுத்தவன் தான் அந்த ராத்திரியோடு ராத்திரி அந்த மூலத்துக்கு கர்த்தர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாரு. வருஷம் 10 ஆகுதுங்க.
இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய அதான் அந்த ராத்திரியோட செய்வார். நன்மையின் உத்தரவு. இன்னைக்கு ஒரு நன்மை வரப்போகுது உங்க வாழ்க்கையில். குடிகார புருஷன் திருந்த போறான், குடிகார பொண்டாட்டி திருந்த போறா, சண்டை போடுற பொண்டாட்டி வாய் கட்டப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, புருஷனையே குறை சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்குறோம். கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய போகிறார். அவர் நன்மை அன்றி தீமை நமக்கு செய்யவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனத்தான் நிமித்தம் நான் யாருக்காவது நன்மை செய்யணுமா? தாவீது கேட்டாரு. ஒருத்தன் இருக்கிறாங்க ஐயா, அவன் மாகீரின் வீட்டில் இருக்காங்க ஐயா, அவன் புள்ள 2 காலம் முடக்குவாதம் பிடிச்சவன், முடங்கி போனவன், அவனை கூட்டுவாயா? யோனத்தான் என்பது தேவனின் கொடை என்ற அர்த்தம். தாவீதின் உள்ளத்தில் யோனத்தான் நின்றான். கர்த்தர் அவனை, அந்த தாவீது அந்த மனுஷனை கூப்பிட்டாரு. முந்தின நாள் வரையும் பயந்து போய் நொண்டியாய் முடவனாய் கிடந்த அவனை தாவீது அடுத்த நாள் ராஜபந்தியிலே உட்கார வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு யோனத்தான் உண்டு. உங்களுக்கு எனக்கு ஒரு யோனத்தான் உண்டு. அவர் பேர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிமித்தம் எனக்கு இன்னைக்கு தயை வரப்போகுது. இந்த திருச்சபைக்கு தயை வரப்போகுது. இவங்க வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே தயை வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து கட்டுவார். ஒருவேளை ஐயா, நான் கூட தான் நல்ல சட்டை இருக்காது, எங்கள் அப்பா குடிக்காரு, அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நல்ல சட்டை இருக்காது, பேண்ட் இருக்காது, வித்தியாசமான ஒரு லைஃப், வித்தியாசமான ஒரு லைஃப். புறம்போக்கு இடம், புறம்போக்கு இடம். ஏன்னா யாரும் படிக்க வைக்கக்கூட ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரா? தெய்வம் என்னை விட்டாரா? 96 கையை பிடிச்சார். எனக்கு உண்மையாக இருப்பியாடா? சொறி நாய் ரோட்டில் அலைகிற மாதிரி உங்கள் சுவிசேஷத்தை தூக்கிட்டு அலைவேன், என்னை நம்புங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை நம்புங்கப்பா, நான் அலைவேன். இன்றைக்கும் 27 வருஷம் ஆகிட்டு ஒரு நாள் என்னை வீட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஊழியம் இருந்தால் ஊழியம், இல்லையா எங்கேயாவது கிளம்பி போய் அறியாப்படாத இடத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு தான் இருப்பேன். ஏசு நல்லவர்னு சொல்லுவேன், ஏசு வல்லவர்னு சொல்லுவேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்லன்னு தான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சட்டை இருக்காதுங்க, ஒரு சட்டை இருக்காது, நல்ல சட்டை கிடையாது. இன்றைக்கி எத்தனை கோட்டு, எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ உயர்வு. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உழைப்பு இல்லைங்க, அவர் கிருபை. உங்களையும் உயர்த்துவார். என்னை உயர்த்தின ஆண்டவர் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஊழியர்களையும் உயர்த்துவார். என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். இவன் மேலே எனக்கு ரொம்ப கரிசனை உண்டு. ரொம்ப நேசிப்பேன் இவனை, நான் அதிகமாக நேசிப்பேன். ஏன்னா இவன் அடிக்கடி சொல்லுவான், ஏதாவது செய்யணும் மாமா, ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும். நேற்று ராத்திரி இவனை குறித்து கர்த்தர் ஒரு விஷயம் காட்டினார் என்கிட்ட. இந்த கூட்டத்தில் இவனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். என்கிட்ட பேசிட்டார் நைட்டு. நான் காலையில் இருந்துச்சு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். மத்தியானம் அவங்ககிட்ட சொன்னேன், டே இந்த 3 நாள் உனக்காக தான். அவன் சொன்னான், இந்த நாளுக்காக தான் மாமா நான் காத்திருந்தேன், இந்த நாளுக்காக தான் நான். ஏன்னா அவன் என்னுடைய கூட்டங்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிறான், தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கான். என்னையும் மாற்றணும் ஆண்டவர், என்னையும் மாற்றணும். ஆமென் சொல்லுங்களேன். யோனத்தான், நமக்கு ஒரு யோனத்தான் உண்டு. ரத்தம் சிந்தி தொங்கின ஒரு யோனத்தான், சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கின யோனத்தான், பிதாவினால் கைவிடப்பட்ட யோனத்தான், பிதாவினால் மறக்கப்பட்ட ஒரு யோனத்தான் எனக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு. அவர் சொல்றாரு, ஒரு மங்கள உத்தரவை நான் தரப்போகிறேன், ஒரு நன்மையை நான் தரப்போகிறேன், ஒரு மேன்மையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கஷ்டம், இந்த கண்ணீர், நான் விரும்புகிறேங்க என் ஜனம் நல்லா இருக்கணும், என் ஜனம் நல்ல வீட்டில் வாழணும், என் ஜனம் நல்ல காரில் வரணும், நல்ல பைக்கில் வரணும், எங்கள் ஊழியக்காரவங்க ப்ராட் மைண்டோட இருக்கணும், தரங்கம்பாடி தாலுக்காவில் எழுப்புதலை கொண்டு வரணும், பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அப்படி உயர்த்தணும்னு விரும்புங்க. எனக்கு ஒரு நன்மையை கொடுக்க தேவன் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்றார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, உனக்கு எட்டாததுமான. என் மனைவி ஃபிசிக்கல் டைரக்டர், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சு, எம்பிஎட் எம்ஃபில், அவங்கள விட படிப்பில் நான் கம்மி தான். ஒரு நாள் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், உன் மனைவியை வேலையை விட்டு வர சொல்லு,
அவள் முழு நேர ஊழியத்துக்கு இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய பேப்பரில் எழுதினேன், அந்த சம்பளத்தை வச்சு இதெல்லாம் ஓடிட்டுருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி ஆண்டவரே? ஏய் என்ன நம்புடா, என்னைக்கு அந்த வீட்டை வேலையை விட்டுட்டு காலையில் சொன்னேன், சாயங்காலம் 5 மணிக்கெலாம் ரிசைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவள் சம்பாரித்து கொடுத்துருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், உங்களையும் போஷிப்பார் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு ஆசிரியர் பாடத்தில் உள்ளது அப்படியே சொல்லுவான். நல்ல ஆசிரியர் பாடத்தில் உள்ளதையும் தன்னையும் சம்மந்தப்படுத்தி பேசுவான். ஒரு தலைச்சிறந்த ஆசிரியர் பாடம், பர்சனல் லைஃப், உலகத்தை சம்மந்தப்படுத்தி பேசுவான். நான் தலைச்சிறந்த ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகளை சந்திக்கிற நீங்கள், பரிதபிக்கிற நீங்கள், வேதனையோடு இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? விசுவாசத்தோடு எழுந்து நிற்போமா? இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை, காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல், இயேசுவின் வல்லமை ஊழியங்கள், தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூட்டு பாரு, சத்தமா கூட்டு பாரு, கண்ணீரோடு கூட்டு பாரு, வேதனையோடு கூட்டு பாரு, உன் ஆண்டவர் உன் அருகிலே வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 989435068.